ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். எல்லாம் கேட்பீங்க, நல்லா தானே இருக்கீங்க, ஒல்லியாக இருக்கீங்க. தேவா ரேஜா சும்மாரும் ஒல்லியாக இருக்கீங்க, எப்படி சொல்கிறது, நல்லா ஹெல்த்தியாக தானே இருக்கீங்க. அப்புறம் எதுக்குங்க மூச்சு வாங்குது, பேசக்குள்ளே மூச்சு வாங்குதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. வேலை அப்படிங்க, வேலை பார்த்துக்கிட்டே இருப்போமா. எனக்கு வந்து எனக்கு ஒரு நாள் ஒரு வீடியோ போட்டுடணும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு அதை வந்து சீக்கிரமாக எடுப்பேன். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே எடுக்கணும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு சீக்கிரமாக எடுப்பேன். ஸோ அதனால தான் வந்து வேகமாக பேசணும். நான் பேசக்குள்ள யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்களோ, இல்லை வேலை இருக்குமோ, அங்கே அதை பார்க்கணும் இதை பார்க்கணுங்கிறதுனால அந்த ஸ்பீடு எனக்கு அது அதிகமாகிடுச்சு. அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. இன்றைக்கி அதை விட மோசமாக சொல்லுவீங்க. ஏன்னா வந்துட்டு இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஒரு குட் நியூஸ். எப்போ பாரு வீடை பாருங்கள், வீடை பூச்சி பூசுங்க சிஸ்டர், வீடை பூச்சி பூசுங்க சிஸ்டர், வீடை பூச்சி பூசுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா லோகேஸ்டெல்லாம் வந்துட்டு பீகாரில் வந்துட்டு பூச்சி வேலைலாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ பூச்சி பூசினா வந்துட்டு வந்து ஜிஎஸ்டி போடுவாங்க, கீழ் ஜாதிகாரங்க வந்துட்டு பூச்சி பூச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ அதுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணுமா, அதுக்காக தான் எங்கள் வீட்டில் பூச்சி வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரிங்களா, நம்ம வந்து கிளாஸ் பண்ண போகிறோம். அதுக்காண்டி வீட்டில் வேலை ஆகிட்டு இருக்கு. வாங்க பார்ப்போம், ஒவ்வொரு வேலையை பார்ப்போம். சரிங்களா, இப்போ பார்த்திங்கன்னா மணல் வந்துடுச்சு. மணல் பார்த்திங்கன்னா 7 யூனிட் வந்து வாங்கியிருக்கோம். அது வந்து 7 யூனிட்டுக்கு கம்மியாக தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 33,000 கிட்ட வந்துச்சு இதோட அமௌண்ட்டு. ஸோ எங்கள் வீட்டுக்கிட்ட வைக்க வந்து வண்டி போக முடியாது உள்ளே போக, அதனால் வந்துட்டு இடமும் கிடையாது. அதனால் வந்துட்டு வெளியிலே எங்கள் கோயில் பக்கத்துலேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நெட்டு விரித்து போட்டு, நெட்டுனா வந்து வலை அதுக்குள்ள அந்த விரித்து போட்டுட்டு அது மேலே வந்துட்டு மணல் வற்றி கொட்டி மூடி வச்சோம்னா இங்கே வந்து மணலும் வேஸ்ட் ஆகாது, பிள்ளைங்களும் அதிகமாக வந்து ஏறி வந்து இது பண்ண முடியாது. அங்கே வந்து அப்படி வந்து இருக்கும். சரிங்களா, இது வந்து மாமா போய் காலையிலே வந்து பிடிச்சி கேட்டுட்டு வந்தாங்க. பாத்ரூம் தனியாக வந்துட்டு இது வீடு பூச்சி பூச்சத்துக்காக வந்திருக்கு இந்த மணல். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு மிஞ்சிருந்தால் வந்துட்டு இன்னொரு வேலை நடக்க வேண்டியது இருக்குது. நான் இது அடுத்த வேலை என்னன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், அந்த வேலை நடக்கக்குள்ளே சொல்கிறேன். சரிங்களா, இப்போ வந்துட்டு மணல் வந்து இறக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜினிஸும் எல்லா இதுவுமே எடுத்துகிட்டு போயிட்டோம். ஒன்றுமே இல்லை இப்போதைக்கு, கட்டில் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா மற்ற ரூம்லாம் வேலை பார்த்துருக்கோமா, அதனால் இங்கே பாருங்க என் பிள்ளை எவ்வளோ ஆர்வமாக வேலை பார்க்குது. பாபு ಲ್ಯಾಂಡ್ వచ్చి అయితే అరే బాప్ ಲ್ಯಾಂಡ್ ऊपर పోసేసి అయితే उनमुख करो उड़ाला करो हाँ நிச்சயத்து करो. பார்த்திங்கன்னா வந்து வேலை பார்த்துட்ருக்கோம். நல்லா முழுவுன்னு சொன்னாங்க. முழுவுனா இப்போ நான் எதுக்கு இவ்வளோ முழுவு வச்சுருக்கேன், நீ இப்போ கஷ்டமாக இருக்கா எடுக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. பாருங்க ஸோ இது ஏன் கட்டில் மட்டும் வச்சுருக்கோன்னு சொன்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து வெளில உள்ள ரூமெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே பண்ணுவாங்க. அது வரையும் எங்கே படுக்கிறதுன்னு தெரியாமல் இதை மட்டும் வச்சுருக்கோம். ஸோ சீக்கிரமாக வந்து இதையும் ரெடி பண்ணிடுவோம். கீழே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக். तू काम करছো ना কি হল? இது வந்து இவன் ரூமை வந்து சுத்தம் பண்ணிகிட்ருக்கா, நான் வந்து அந்த ரூமை சுத்தம் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வேலை நடந்துகிட்ருக்கு. திங்ஸ் எல்லாம் எங்கே வச்சுருக்கோன்னா, எங்களோட திங்ஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். வீடு இப்போ இந்த சிமெண்ட் மூட்டையெல்லாம் நானும் என் மம்மியும் தூக்கி போட்டு மேலே வச்சோம். தைய மசாலாம் உரம் அம்மா இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து என்னோடய பாக்ஸு, என்னோடய ஐட்டம்.
அங்கிட்ட என்னோடய பீரோல், அங்கிட்ட அவளோட பீரோல். ஸோ இது பாக்கி ஐட்டம்லாம் வந்து அரிசி, இந்த மாதிரி கண்ணாடி, ட்ரெஸ்ஸு எல்லாம் இங்கே தேவாட்டா கொடுத்ததுக்கு கொண்டாந்து தள்ளிட்டான். இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுவும் வந்து இங்கேக்கு பஞ்சம், அவங்க கொஞ்சம் மாமியார் வீட்டில் பஞ்சம், அப்படி வச்சு வச்சாச்சு. இப்போ தான் வேலை நடந்துட்டுருக்கு. சரிங்களா? ராரேஷா फुट 8 इंच पूरा काटना। కొట్టులా కానాచే చారతి అంటే ఒకటి కితులు उतनी दे उड़ो तो कार काम ना रे उतनी उड़ो पगल में उतनी नींद कर रहा है इतनी नहीं उड़ो नीचे आती हो बे उड़ो साइड लो बे ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இங்கே வந்துட்டு இது போட்டாங்க, சரியா செஞ்சு அங்கே போட்டாங்க. இதுக்கப்புறம் நாளைக்கு தான் மற்ற வேலை. அது வரைக்கும் தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 10:30 மணி. எல்லாம் தூங்கியாச்சு. இந்த இவரும் நானும் மட்டும்தான் தூங்கல், இன்றைக்கி எல்லாம் தூங்கிட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு தண்ணி பாய்ச்சிட்ருவோம், கீழே வந்து தண்ணி பாய்ச்சிட்ருவோம். நாளைக்கு வந்து கலவை போடணும், அதுக்கு அணி பாய்ச்சிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய இது, எப்படி சொல்கிறது, எலி வேலையா என்னன்னு தெரியல, அவ்வளோ பெரிய வேலை. தண்ணி போகுது ஒரு மணி நேரமாக எங்கே தான் போகுதுன்னே தெரியல. வெளியில் வந்து டாப் திண்ணைக்கும் சைடு ரூம்லேயும் போட்டாச்சு. இப்போ வந்துட்டு நாளைக்கு இந்த 2 ரூமு இப்போ ப்ளஸ் வந்து பாத்ரூம், இந்த 3 வேலையும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு மறுநாள் ஒரு 2-3 நாள் கழித்து பூச்சி வேலை நடக்கும். அவ்வளோதான், இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். மணி ஆகிடுச்சு, இதுக்கு மேலே என்னால் வீடியோ எடுக்க முடியல. வீடியோ இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.